கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல தான் காமிச்சிட்ருக்காங்க. அவங்க எல்லோரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, முதல் மரியாதை உங்களுக்கு தாம்மா தரப்போகிறோம், கும்பாபிஷேகத்தன்னைக்கு நீங்கள் தான் வந்து எல்லா ஏற்பாடையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, சேச்சா அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இல்லைம்மா இது எங்களோட அன்பு கட்டளை, நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல தான் சிவனாண்டியே இருக்கா. இதெல்லாம் பார்த்து அப்படியே கோவமாக நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ இன்னொரு லேடி சொல்கிறாங்க, அம்மனுக்கு வந்துட்டு தீர்த்த தண்ணி வைப்போம்லமா, அது வந்துட்டு முதல்ல உங்கள் கையால் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வர்ற தண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, என் பொண்ணுக்கு தான் இப்போ கல்யாணம் ஆக போகுது, அவள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அவளே பூஜை பண்ணி அந்த கலசத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சிவனாண்டி, ஓ பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆக போதா, இதை சும்மா விடக்கூடாதே, ஏதாவது ஒன்று பண்ணி குட்டை கிளப்பி விடுறேன் பாரு, மூஞ்சி அப்போ எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிற. அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கலசத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு ரேவதி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி இவங்க கூப்பிடுறாங்க. ரேவதி வர்றாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்க, இந்த கலசத்தை வாங்கி நீயே பூஜை பண்ணு அப்படின்னு சொல்ல, அம்மா நானா அப்படின்றாங்க. ஆமாம், உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நீயே பூஜை பண்ணி கொடு, நம்ம பூஜை ரூமில் இருக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம கையால் அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ரேவதி அந்த கலசத்துக்கு பூஜைலாம் பண்ணுறாங்க. அதை பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்துட்டு சந்திராவும் சிவனாண்டி தனியாக ஒரு இடத்துல வந்து பேசிக்கிறாங்க. என்னங்க எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அந்த சாமுண்டீஸ்வரி கோவில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் நடத்த போகிறா, எவ்வளோ தும்புரா பேசிகிட்டு இருக்கா தெரியுமா, ஆண்களால் ஒன்றும் முடியாது அப்படியே இப்படின்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடியே கண்டுபிடி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, எனக்கு கோவம் தாங்க வருது, என்ன பண்ணுறது, அந்த டிரைவரையாவது வீட்டை விட்டு அமுச்சு விடலான்னு பார்த்தா அதுக்கு யாரும் சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு என் கையில் ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த தீர்த்த கலசம் உங்கள் பூஜை ரூமில் தானே இருக்குது அப்படின்னு கேட்க, ஆமாங்க அதான் அந்த ரேவதி பூஜை பண்ணி எடுத்து வச்சிருக்காளே அப்படின்னு சொல்ல, அதை எப்படியாவது யாருக்கு தெரியாமல் நீ எடுத்து ஒழிச்சு வச்சிரு, பழிய தூக்கி டிரைவர் மேலே போட்டுரு, அவன் தான் வந்துட்டு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணுறான், மாப்பிள்ளையை கடத்துனது அவன் தானே, அது மாதிரி இதையும் வந்துட்டு அவன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வை, அவன் பக்கம் வந்துட்டு எல்லாரும் திரும்பிடுவாங்க, அப்போது அந்த சாமுண்டீஸ்வரியை அவனை வீட்டை விட்டு வெளியில் தள்ளிடுவா, அதுக்கும் மேலே தீர்த்த கலசம் வராதனால எல்லாரும் சாமுண்டீஸ்வரியை தப்பாக பேசுவாங்க, அவள் அவமானப்படுவா, அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல, நல்ல ஐடியாங்க அப்படின்னதும், இங்கே பாரு கேர்ஃபுல்லாக இரு, யாருக்கிட்டையும் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிடு. அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு சந்திரா யாருக்கும் தெரியாமல் பூஜை ரூமுக்குள்ளே நுழைஞ்சு அந்த கலசத்தை எடுத்து ஒழிச்சு வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் வந்துட்டு கலசத்தை கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல கலசம் இல்லை. அதை பார்த்ததுமே வந்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அதை வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கிட்டே சொல்லிடுறாங்க, கலசம் ஏற்ற காணும் அப்படின்னு சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி, அது எப்படி பூஜை ரூமில் இருந்த கலசம் எப்படி காணாமல் போகும், ஒரே மாயமால இருக்குது அப்படின்னு சொல்ல, அக்கா என்னோட டவுட்டெல்லாம் இதை நின்றுட்டு இருக்கானே இந்த டிரைவர், இவன் மேலே தான்க்கா, இவன் தான்க்கா கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான், இவனை வீட்டை விட்டு துரத்துன்னு நான் அன்றைக்கி அந்த மண்டபத்தில் வச்சே சொன்னேன், நீ கேட்டையாக்கா, என்னமோ டைம் கேட்டான் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க வச்சேன், இவன் இருக்கிற வரைக்கும் வீட்டில் எல்லாமே கெட்டதாக தான்க்கா நடந்துட்டுருக்கு, இவன் தான்க்கா எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது கார்த்திகே இது பெரிய ஷாக்கு, என்னடா நம்ம எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி முடிச்சுக்கிட்டே, இல்லை மேடம் நான் எடுத்து வைக்கல, இவங்க தேவையில்லாமல் என் மேலே பழி போட பார்க்குறாங்க, இவங்களுக்கு என்ன பிடிக்கல ஆரம்பத்துலேருந்தே, அதனால தான் வந்துட்டு என் பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் எதுக்கு தேவையில்லாமல் அந்த கலசத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே, நீ தான் எடுத்திருக்க, நீ தானே வந்துட்டு மாப்பிள்ளைய மண்டையில் அடித்து மயக்க போட வச்ச, ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசை, அதனால் நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறத நான் நம்பி நான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கல, இப்போ எப்படியாவது அந்த கலசம் கிடைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கலசத்தை எப்படியாவது கொண்டுப்பா, அந்த கலசத்தில் தான் இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாமே இருக்குது, இல்லைனா அம்மாவோட பேரே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு கெஞ்சுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. கேடி ஒன்றில் எல்லா பழியும் தூக்கி சில நேரம் தீபா மேலே இப்படி தான் போடுவாங்க. தீபா வந்துட்டு அப்படியே முழிச்சு நிற்பாங்க. இப்போ சேம் அதே சிச்சுவேஷனில் கார்த்தி வந்துட்டு நின்றுட்டு இருக்க மாதிரியே வந்துட்டு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் யார் யோசித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.